Hello friends, welcome to April Investments. Please read the disclaimer before proceeding to the video content. இந்த வீடியோல கிரைசர் கம்பெனி IPO ஓட கம்ப்ளீட் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனி 2001ல இன்கார்பரேட் பண்ணிருக்காங்க அண்ட் இவங்க ஹையர் எஜுகேஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு குளோபல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆஃபர் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது நீங்க இந்தியால பேச்சுலர்ஸ் டிகிரி முடிச்சுட்டு மாஸ்டர்ஸ் டிகிரி ஃபாரின்ல பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு யூனிவர்சிட்டி செலெக்ஷன், கோர்ஸ் செலெக்ஷன், அகாமடேஷன் இந்த மாதிரி மல்டிபிள் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓவரால் 75 பிளஸ் கண்ட்ரீஸ்க்கு இவங்களோட சர்வீசஸை ப்ரொவைட் பண்றதா சொல்லியிருக்காங்க. ஃபினான்ஷியல் இயர் 25ல பார்க்கும்போது 5300 பிளஸ் ஏஜென்ட்ஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. 140 பிளஸ் குளோபல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு இந்த கம்பெனியோட டைரக்ட் சர்வீசஸ் இருக்கிறதா அப்டேட் சொல்லியிருக்காங்க. அண்ட் 80,000 பிளஸ் கோர்சஸ் அவைலபிளா இருக்கு. அண்ட் இந்த கம்பெனி இது வரைக்கும் 5 lakh பிளஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்டா நான் பார்க்குறேன். இந்த கம்பெனிக்கு இந்தியா அண்ட் லண்டன்ல ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் இருக்கிறதா அப்டேட் சொல்லியிருக்காங்க. மேஜரா இந்த கம்பெனி ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்புற யூனிவர்சிட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் கிங்டம், கனடா, ரிபப்ளிக் ஆஃப் அயர்லாந்து, ஆஸ்திரேலியா அண்ட் நியூசிலாந்து யூனிவர்சிட்டிஸ்னு புரிஞ்சுக்கலாம். செப்டம்பர் 2024ல பார்க்கும்போது இந்த கம்பெனில 329 எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க இந்த கம்பெனியோட சர்வீசஸை யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த கம்பெனியோட சர்வீசஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிற ஃபீட்பேக்கை நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் ரெவன்யூ ஸ்பிளிட் கஸ்டமர் வேஸ் பத்தி பார்க்கலாம். ஃபிஸ்கல் இயர் 2025ல பார்க்கும்போது டாப் 3 குளோபல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கிட்ட இருந்து மட்டுமே 52.85% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு. அண்ட் டாப் 5ல இருந்து 60.28, டாப் 10ல இருந்து 70.56% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு. இதுல இருந்து இந்த கம்பெனிக்கு மெஜாரிட்டி ஆஃப் ரெவன்யூஸ் டாப் 3 குளோபல் இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து தான் ஜெனரேட் ஆகிட்டு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ரீஜன் வைஸ் ரெவன்யூ ஸ்பிளிட் பத்தி பார்க்கலாம். ஃபிஸ்கல் இயர் 2025ல பாத்தீங்கன்னா யூகேல இருந்து மட்டுமே 95.12% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு. அண்ட் ரிமைனிங் ரீஜன்ல இருந்து சிங்கிள் டிஜிட் ரெவன்யூஸ் தான் ஜெனரேட் ஆகிட்டு இருந்திருக்கு. இதுல இருந்து இந்த கம்பெனிக்கு மெஜாரிட்டி ஆஃப் ரெவன்யூஸ் யூகே ரீஜன்ல இருந்து மட்டும் தான் ஜெனரேட் ஆகிட்டு இருக்கு. ஓவரால் இந்த கம்பெனியோட ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ அண்ட் கஸ்டமர் செக்மெண்ட் இயர் ஆன் இயர் கேட்டகரியில நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. பிகாஸ் ரீசெண்ட் டைம்ஸ்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பேச்சுலர்ஸ் இங்க முடிச்சுட்டு மாஸ்டர்ஸ் ஃபாரின்ல பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியால இருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட அசெட்ஸ், ரெவன்யூ, ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ், EBITDA அண்ட் நெட்வொர்த் இயர் ஆன் இயர் கேட்டகரியில நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ஃபினான்ஷியல் இயர் 25ல 152.93 crores அளவுக்கு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெட்வொர்த் பாத்தீங்கன்னா 505.71 crores அளவுக்கு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. டோட்டல் பாரோயிங்ஸ் பார்க்கும்போது ரொம்பவே கம்மியாக தான் இருக்கு. ஓவரால் இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் பிரைஸ் வேல்யூஷன் பத்தி பார்க்கலாம். அதாவது இந்த ஐபிஓல அட்ராக்டிவ் வேல்யூஷன்ல வராங்களான்னு செக் பண்ணலாம். இந்த பிரைஸ் வேல்யூஷன் கால்குலேட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற ஒன் ஆஃப் தி மெத்தட் பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ கால்குலேஷன். ஸ்டாக்கோட PE ரேஷியோ கால்குலேட் பண்றதுக்கு 2 இன்புட்ஸ் தேவைப்படும். இதுல ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஐபிஓ பிரைஸ். இந்த ஐபிஓவோட லோயர் பிரைஸ் பேண்ட் 233 rupees சொல்லியிருக்காங்க. அண்ட் ஹையர் பிரைஸ் பேண்ட் 245 rupees per share சொல்லியிருக்காங்க. இது டிமாண்டபிள் மெயின் போர்டு ஐபிஓ அப்படிங்கிறதுனால ஹையர் பிரைஸ் பேண்டை நம்ம கன்சிடரேஷனுக்கு எடுத்துக்கலாம். அண்ட் செகண்ட் இன்புட் earnings per share. இந்த EPSனா என்ன, இதோட அப்ளிகேஷன் என்ன, அண்ட் இதை எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கிற டீடைல்டு வீடியோ நம்ம சேனல்ல நான் ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை இதோட எண்ட் கார்டு அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த கம்பெனியோட earnings per share இயர் ஆன் இயர் கேட்டகரியில நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. ஜெனரலா ஒரு கம்பெனியோட earnings per share இயர் ஆன் இயர் கேட்டகரியில இம்ப்ரூவ் ஆகுறது அந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்னு புரிஞ்சுக்கலாம். EPS ஃபினான்ஷியல் இயர் 25ல 8.74 rupees சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு இன்புட்ஸை யூஸ் பண்ணி ஸ்டாக்கோட PE ரேஷியோ கால்குலேட் பண்ணீங்கன்னா 28.03 வரும். இப்போ இந்த ஸ்டாக் PE ரேஷியோவை இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் PE ரேஷியோவோட கம்பேர் பண்ணலாம். குளோபல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் சர்வீசஸ் ஆஃபர் பண்ற இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் PE ரேஷியோ 17.52 சொல்லியிருக்காங்க. இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் PE ரேஷியோட கம்பேர் பண்ணும்போது ஸ்டாக் PE ரேஷியோ அதிகமா இருக்கு. இந்த ரீசன்னால ஹையர் வேல்யூஷன்ல வராங்கன்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் இயர் ஆன் இயர் கேட்டகரியில நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. அண்ட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் மார்ஜின் பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 25ல 17.28% அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க. இது நல்ல பேட் மார்ஜின் புரிஞ்சுக்கலாம். அண்ட் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் ஆன ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ROE பர்சன்டேஜ் ஃபினான்ஷியல் இயர் 25ல 30.38% அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க. யூசுவலா இந்த ROE, ROCE அண்ட் RONW பர்சன்டேஜ் 15%க்கு மேல இருந்தாலே ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனின்னு நான் சொல்லியிருக்கேன். அண்ட் நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி இந்த கம்பெனியோட பாரோயிங்ஸ் ரொம்பவே நெக்லிஜிபிளா தான் இருக்கு. நெக்ஸ்ட் ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த் பத்தி பார்க்கலாம். RONW பர்சன்டேஜ் ஃபினான்ஷியல் இயர் 25ல 30.38% அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க.
ஓவரால் இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் டிவிடெண்ட் டீல்ஸ் பத்தி பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த கம்பெனி எந்த டிவிடெண்டுமே கொடுத்ததில்ல. நெக்ஸ்ட் பியர் கம்பேரிசன் பத்தி பார்க்கலாம். நம்ம டெலிகிராம் சேனலோட டிஸ்கிரிப்ஷன் வந்து இப்படிதான் மென்ஷன் ஆகியிருக்கும். கரண்டா நம்ம டெலிகிராம் சேனல்ல 7296 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இன்கேஸ் நீங்க ஃபேக் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா அதுல இருந்து எக்ஸிட் பண்ணிக்கோங்க. இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட்டை நான் டெய்லி பேசிஸ்ல அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த இண்டஸ்ட்ரியில இந்த கம்பெனிக்கு லிஸ்டட் பியர்ஸ் பார்க்கும்போது இந்தியா மார்ட் இன்டர்மெஷ் லிமிடெட் அண்ட் ஐடிபி எஜுகேஷன் லிமிடெட் இவங்களோட லிஸ்டட் பியர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது ஐடிபி எஜுகேஷன் லிமிடெட் வந்து டைரக்ட் லிஸ்டட் பியர்ஸாவே வருவாங்க. இந்தியா மார்ட் வந்து பெரிய அளவில் டைரக்ட் லிஸ்டட் பியர்ஸ் காம்படிஷன்ல வரமாட்டாங்க. ஸோ ஐடிபி எஜுகேஷன் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த கம்பெனியோட ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கு. அண்ட் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ்ல பார்க்கும்போது இந்த கம்பெனி டாப் பொசிஷன்ல மெயின்டைன் பண்றாங்க. நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். இந்தியால இருந்து நிறைய பேர் இப்போ ஃபாரினுக்கு படிக்க போயிட்டு இருக்காங்க. இது வந்து இயர் கேட்டகரியில இன்னுமே டெவலப் ஆகிறதுக்கான பொட்டன்ஷியல் அதிகமா இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். லாஸ்ட் 12 இயர்ஸ்ல மட்டுமே இந்த இண்டஸ்ட்ரி 40% அளவுக்கு growth அச்சீவ் பண்ணியிருக்கு. இது வந்து இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட். நெக்ஸ்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் இந்த கம்பெனில 4 இம்பார்ட்டன்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் ரிஸ்க் ஃபேக்டர் பாத்தீங்கன்னா இந்த கம்பெனிக்கு டாப் 3 குளோபல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கிட்ட இருந்து மட்டுமே மோர் தென் 50% ஆஃப் ரெவன்யூஸ் வந்துட்டு இருக்கு. இன்கேஸ் இந்த இன்ஸ்டிடியூஷனுக்கும் இந்த கம்பெனிக்கும் இருக்கிற அக்ரிமெண்ட் கேன்சல் ஆச்சுன்னா அது வந்து இந்த கம்பெனியோட ரெவன்யூவை டைரக்டாவே இம்பாக்ட் பண்ணணும்னு புரிஞ்சுக்கலாம். அண்ட் ஃபினான்ஷியல் இயர் 25ல யூகேல இருந்து மட்டுமே இந்த கம்பெனிக்கு மோர் தென் 90% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு. இன்கேஸ் யூகேல இன்ஃபிளேஷன் அண்ட் ஹையர் எஜுகேஷன் பாலிசிஸ் ஏதாவது சேஞ்ச் ஆச்சுன்னா அதுவும் இந்த கம்பெனியோட ரெவன்யூவை இம்பாக்ட் பண்ணணும்னு புரிஞ்சுக்கலாம். அண்ட் தேர்ட் ரிஸ்க் ஃபேக்டர் பாத்தீங்கன்னா இந்த கம்பெனியோட அட்ரிஷன் ரேட் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. ஃபினான்ஷியல் இயர் 25ல 28.74% அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க. ஜெனரலா அட்ரிஷன் ரேட் வந்து 10%க்கு உள்ள இருந்ததுன்னா ஸ்ட்ராங் கம்பெனின்னு புரிஞ்சுக்கலாம். அண்ட் ஃபோர்த் அண்ட் ஃபைனல் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பார்க்கும்போது இந்த ஐபிஓ வந்து கம்ப்ளீட்டாவே ஆஃபர் ஃபார் சேல் தான். அதாவது இந்த ஐபிஓல இருந்து ஜெனரேட் ஆகிற ஃபண்ட்ஸ் எதுவுமே இந்த கம்பெனியோட டெவலப்மெண்ட்டுக்கு போகாது, செல்லிங் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு போகும்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஐபிஓ டீடைல்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த ஐபிஓ ஜூலை 2 சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஓபன் ஆகுது அண்ட் 4 க்ளோஸ் ஆகுது. ஃபேஸ் வேல்யூ ₹2 per ஷேர்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஒரு லாட்டுக்கு 61 ஷேர்ஸ் வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம். இந்த ஐபிஓவோட டோட்டல் இஷ்யூ சைஸ் வந்து 860 crores. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைம்லைன் பத்தி பார்க்கலாம். டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்து ஜூலை 7 நமக்கு தெரிஞ்சிடும். நம்ம ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராம் சேனல்ல நான் லிங்க் அப்டேட் பண்றேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த ஐபிஓவோட டென்டேட்டிவ் லிஸ்டிங் டேட் வந்து ஜூலை 9. நெக்ஸ்ட் ஷேர் ஹோல்டர்ஸ் பேட்டர்ன் பத்தி பார்க்கலாம். ப்ரீ இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் வந்து 100% மெயின்டைன் பண்றாங்க. அண்ட் போஸ்ட் இஷ்யூ ஷேர் ஹோல்டிங்கை பத்தி எந்த ஒரு அப்டேட்டுமே கொடுக்கல. போஸ்ட் இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் அப்டேட் வந்ததுமே நம்ம டெலிகிராம் சேனல்ல நான் அப்டேட் பண்றேன். யூசுவலா போஸ்ட் இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் வந்து 75%க்கு கீழே இருந்ததுன்னா ஸ்டாக் லிஸ்ட் ஆகி 1 இயர்ல ஸ்ட்ராங் செல்லிங் பிரஷர்ல வராதுன்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் கிரைசேக் ஐபிஓவோட ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரிப்போர்ட் கார்டு பத்தி பார்க்கலாம். கம்பெனி போர்ட்ஃபோலியோ, ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல்ஸுக்கு பாசிட்டிவ் ரேட்டிங் கொடுத்திருக்கேன். பிரைஸ் வேல்யூஷனுக்கு நெகட்டிவ் ரேட்டிங்ஸ், பியர் கம்பேரிசனுக்கு பாசிட்டிவ் ரேட்டிங், இஷ்யூ டைப் வந்து கம்ப்ளீட்டாவே ஆஃபர் ஃபார் சேலா இருக்கிறதுனால நெகட்டிவ் ரேட்டிங் அண்ட் பிசினஸ் ரிஸ்க் ஃபேக்டர்ஸுக்கு நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்திருக்கேன். கரண்டா இந்த ஐபிஓ வந்து கிரே மார்க்கெட்ல ஆக்டிவா ட்ரேட் ஆக ஸ்டார்ட் ஆகல. இந்த ஜிஎம்பி வேல்யூ அப்டேட் ஆனதுமே நம்ம டெலிகிராம் சேனல்ல நான் அப்டேட் பண்றேன். யூசுவலா இந்த ஜிஎம்பி வேல்யூ வந்து நிப்டி 50யோட ஃபிளக்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை ஆகிட்டு இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். ஃபைனலா நான் வந்து இந்த ஐபிஓல செகண்ட் டே சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் ஜிஎம்பி வேல்யூவை பார்த்துட்டு அப்ளை பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற டிசிஷன் எடுக்க போறேன். என்னோட டிசிஷனை செகண்ட் டே ஈவினிங் நம்ம டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராம் சேனல்ல நான் அப்டேட் பண்றேன். நீங்க இந்த ஐபிஓல அப்ளை பண்ண போறீங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இப்போ நம்ம சேனல் வந்து இன்ஸ்டாகிராம்லயும் ஆக்டிவா இருக்கும். ஸ்க்ரீன்ல தெரியற இந்த லிங்கை ஸ்கேன் பண்ணி இன்ஸ்டா சேனல்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல உங்களோட டவுட்ஸ் அண்ட் பர்சனல் மெசேஜஸை எனக்கு டைரக்டாவே சென்ட் பண்ணுங்க. நம்ம இன்ஸ்டால டிஸ்கஸ் பண்ணலாம்.